வெல்கம் பேக் டு தாருன் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் ப்ளே போட போகிறோம்னா பேபி இன் எல்லோ தான் போட போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுத்து உங்களுக்கு கமெண்டில் என்னென்ன கேம்ஸ் வேணுமோ அதையும் பின் பண்ணுங்கள். நம்ம அடுத்து அந்த கேம்ஸும் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சிடலாம். வாங்க காய்ஸ் கேமுக்குள்ளே போகலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஓகே, பட்டன் அமுத்தலாம் காய்ஸ். பட்டன் அமுத்திடலாம். லிஃப்ட்டு ஓப்பன் ஆக போகுது காய்ஸ். லிஃப்ட்டு ஓப்பன் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன காய்ஸ் ஓப்பன் ஆகவே மாட்டேது. இது பெல்லா காய்ஸ். காய்ஸ் பெல்ல அமுத்தினோடனே ஓப்பன் ஆயிடுச்சு. சரி வாங்க காய்ஸ். என்னது காய்ஸ் இது காய்ஸ்? இந்த குழந்தையோட மூளையை பார்த்தீங்களா காய்ஸ்? செடிக்குள்ளே சாவி வச்சுருக்கு காய்ஸ். என்ன ஒரு மூளை காய்ஸ். வாங்க காய்ஸ் டோரை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஐயோ இந்த மொட்டையா காய்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொட்டை கிட்ட வந்துட்டோம். என்னடா வேணும்? ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாயா உன்னை பார்த்துக்க தான் சொன்னாங்க. இவா பாலத்தவ மொட்டை. இந்தா குடி. பேம்பஸ்டா, அது பேம்பஸ் இல்லைடா மொட்டை. நான் மொத்தம் எப்போவா சாப்பிட்டா ஆகி போயிடுவாங்க. மொட்டை எங்கடா போன? வெள்ளையா? டேய் நீ நடக்கலாம் செய்வியாடா? சரி வா மேலே போய் தூங்கலாம். நான் டிவி பார்த்து தூங்கினேன், நீ பெட்டில் தூங்கு. ஓகேவா? வா படு. கதையா? இது போகாத, கதை படிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பூனை இருந்துச்சான். அந்த பூனை பேர் ஓலாமுக்கியான். அந்த ஓலாமுக்கி என்ன பண்ணுன்னா ஓனாங்களை பிடிச்சி வாயில் போட்டுக்குமா. அத்தை பேச்சு படி வைது. என்னப்பா சிரிப்பாக்குதா? ஓலாமுக்கி வந்து அன்றைக்கி என்ன பண்ணிட்டான், பேபி எல்லோ அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய அதோட நாட்டு ஓலாமுக்கிக்கு இட்டு போச்சான். அப்போ என்ன ஆச்சுன்னா ஓலாமுக்கி எல்லாரையும் அச்சிச்சான். அந்த குழந்த பேய் ஆயிடுச்சான். அதோட கதை முடிஞ்சுது. ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ மொட்டை தூங்கிட்டானா? சரி கதை சேர்த்துட்டு போகலாம். இப்போ போய் டிவி பார்க்கலாமா? உட்காரலாம். என்னடா கிங்காங் மூவி போவோன்னு பார்த்தா ஆட் போட்டு வச்சுருக்காங்க. கிங்காங் மூவி பாங்களா? சரி தூங்கலாம். மொட்டை தூங்கி 5 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ள அழுவ ஆரம்பிச்சேன். கீழெல்லாம் இனி இருக்க மாட்டேன், மேலே தான் இருக்கு. இதுதான் மேலே வந்து ஒன்று ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போகும். எங்கடா கீழே எங்கேயுமே நீ இல்லை. ஓ கீழே பூ சொல்வியா? கத்தாதடா, இருக்கா காது கேக்குது. என்னடா வேணும்? பால் பால்லாம் தர முடியாது. உங்கள் அம்மா ஒரு வாடி தான் காலைல தான் உங்கள் அம்மா ஒரு வாடி பால் தர சொன்னாங்க. இப்போ தூங்கு. ஃபஸ்ட்டு இந்த டோரை மூட்டு. அண்ணா இந்த பொம்மை வேணுமாடா? வேணாமா? ஆனால் உங்கள் அம்மா இந்த பொம்மை தான் தர சொன்னாங்க. சரி நான் கிளம்பு. ஃபஸ்ட்டு இந்த டோரை சாத்திடலாம். போகலாமே லாலா. மொட்டை மொட்டை இப்போனா சவுண்டு போடாமல் இருக்கா? இப்பயாச்சும் போய் நிம்மதியாக உட்காந்து டிவியை பார்க்கலாம். மொட்டை எப்போனா மேலே கம்முனு. சரி தூங்கலாம். சரி தூங்கலாம். எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காய்ஸ் நம்ம கச்சிதமாக
பார்ட் 1 அதாவது டே 1 முடிச்சிட்டோம். இப்போ டே 2க்குள்ளே போயிடலாம் காய்ஸ். வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போவானோ அந்த மொட்டை. வாங்க காய்ஸ் கேம்குள்ளே போயிடலாம். அவன் பேவே நான் மொட்டைன்னு வைக்கல காய்ஸ். என்ன வைக்கலாம்? தேங்காய் மண்டே ஓகேவா இருக்கும். தேங்காய் பட்டை வச்சுக்கிட்டலாம். தேங்காய் மண்டை தேங்காய் ஓப்பன் பண்ணிடு. டே மொட்டை கீழே இருக்கியாடா? மேலே டிவி பார்த்துட்டு இருக்கியா? டேய் வாடா இங்க வாடா உட்கார வைங்க. இது நீயும் உள்ள வா. உள்ள உட்காரு. டேய் மொட்டை என்னடா பண்ண? இப்போ நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணுவேன். இங்க வா. இதுவா மேஜிக் பண்ணுறேன். உள்ள போக மாட்டேன். உட்காரு உனக்கு பால்கிட்ட பார்த்துடு. இங்கே எங்கேயுமே பாலில் பள்ளி பாலே ஃப்ரிட்ஜில் இல்லைடா. தோ இருக்கா பாலில் பாய்ங்கோ. நீ எங்கடா போன மொட்டை? வெளில போய்ப்பானோ? டேய் எப்போ நீலாம் வெளில அது என் இஷ்டம். அது உனக்கு என்ன கஷ்டம்? வாடா உள்ள வந்து உட்கார. ஃபர்ஸ்ட் இவன் ஃபர்ஸ்ட் உன் டைபர் மாற்றி விடுவேன். ஏ டைபர் எங்கே ஓடுவேன்? டைபவே கண்ட ஆட்டம் காட்டாத. டைபர் எங்கடா போன? வெளில போயிட்டியா? இவன் வாங்க இதுக்குள்ள தானே இருக்கு. மாட்டிக்க ஓடு. டைபருக்கு சரியான ஷாட்டு காய்ஸ். வாடா கீழே வாடா. டைபர் கண்ணு நான் நிச்சயம் அந்த எல்லோக்கு தண்டா போட்டு விடுவேன். ஓட வாடா. ஐயோ ஏய் எல்லோ பேபி. நான் குட்டிச்சா தான் அப்படி சொன்னாலு காய்ஸ். இப்போ பார்த்தீங்களா நம்ம கரெக்டாக வரும்போது கண்ணு அப்படியே ஒரு மாரி. ஃபஸ்ட்டு மேலே வாடா. ஏடா இவனுக்கு வாய்ஸே ஒரு மாரி இருக்கு. ஒன்று அடிச்சிருவோண்டோ. டேய் அப்போ நீ குட்டிச்சாத்தாங்கடா? ஆமாடா. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா. போன வாட்டி முயல் புக்கு தானே எங்கே இருந்துச்சு. இப்போ மட்டும் ரேபிட் புக் இருக்கு. இப்போ மட்டும் இப்போ கரெக்டாக பேச. சரி அவன் உடம்புல பேடா. நான் குழந்தை மாரியே பேசுடா. டேய் ஏன்டா இப்படி பேசுற? சரி கதையை படிக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு முயல் இருந்துச்சான். ஒரு குட்டி சாத்தான் அந்த முயலை பிடிச்சிக்கிச்சான். பத்தது என்ன வரும்னா, டேய் என்னடா ஆச்சுங்க? முயல் வாடா கீழே வாடா. என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. நான் குட்டி பேய் புரியுதா? ஆனால் தூக்கி பாரு. தூக்கி சுட்டான் முடியாது ஒன்றால். ஏன்னா நீ டம்மி பேச்சு. ஃபஸ்ட்டு இந்த கதவை சேர்த்துருப்போம். சரி அவன் நத்தையே தூங்கி இருக்க மாட்டான். எப்படியா இருந்தாலும் இந்த ரேபிட் கதையை வச்சு இப்போ எடுக்கலாம். சரி நம்ம பாட்டியில் படிக்கலாம். Through dark corridors he chased her. Hop, hop, hop. A relentless, futile flight. Hop, hop, hop. Round and round inside.
அதெல்லாம் கதை முடிஞ்சது. நேரத்துக்கு தூங்கிருப்பா நீ குட்டி சத்தா. அதெல்லாம் எப்படி தூங்குது பாருங்க காய்ஸ். ஓகே, கதை சேர்த்துட்டு கீழே போய் தூங்கலாம் நிம்மதியாக. என்னடா இது டிவியே மாறி இருக்கு. சரி தூங்கலாம். ஏன்டா பெல் அடிக்கிறது? யானுமே இல்லை. பார்சல் மட்டும் இருக்கு. ஆமா, இந்த விளம்பரத்தில் தானே. அதான் அப்புறம் செய்யலாம். நீ ஃபஸ்ட்டு மேலே தூங்கு கைஸ். அந்த விளம்பரத்தில் பார்த்தது தானே கைஸ் அது. ஃபஸ்ட்டு அதை போய் ஃபிட் பண்ணிடலாம் கைஸ். இது இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறது? இங்கே ஃபிட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பார்சலை சரி டைம் டேபிள் வைக்கலாம். சரி இப்போ போய் தூங்கலாம். சரி தூங்கலாம். என்னது காய்ஸ்? டிவியில் கண்ணில் பார்த்து தானே. சரி தூங்கலாம். காய்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோ லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5K. நீங்களும் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.